கலாத்தியர் 2வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்களிலே நாம் 2 விதமான வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஒன்று நிலைப்பாடு, இன்னொன்று செயல்பாடு. அந்த நிலைப்பாடு என்பது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பெற்ற ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் என்கிறதை எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலேயும் கொலோசையர் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படுகிறது மாத்திரம் அந்த நிலைப்பாடு கிடையாது. ரட்சிக்கப்படுதல் மட்டும் நிலைப்பாடு கிடையாது. அதை தொடர்ந்து கிறிஸ்துவானவர் மரித்தார், இரத்தத்தை சிந்துகிறார், இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அது உண்மையாவே நிலைப்பாடு. அதோடு கூடுதலா இன்னும் ஒரு சில நிலைப்பாடு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் மரணத்திலே நம்முடைய பழைய வாழ்க்கை மரித்து விட்டது, பழைய மனுஷன் மரித்து விட்டான். கிறிஸ்துவின் அடக்கத்திலே நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய இவைகள் எல்லாமே நிலைப்பாடு அப்படிங்கிற பகுதியை சாரும். நிலைப்பாடு என்கிற பகுதியை சாரும். அப்ப கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்படுகிறோமே, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோமே, ரட்சிக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்கிற நிலைப்பாட்டை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெறுகிறோம். அவருடைய மரணத்தினாலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் மாண்டு போகிறது அல்லது சிதைந்து போகிறது என்கிற நிலைப்பாட்டை பெறுகிறோம். அதனையும் தொடர்ந்து அவருடைய அடக்கத்திலே நம்முடைய பழைய மனுஷன் அவரோட அடக்கம் பண்ணப்படுகிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்தில் அவரோடு கூட மரணத்தை நாம் ருசி பார்த்தோம் என்பதை குறித்தும், 4வது வசனத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்கிற காரியத்தை குறித்தும், அதை தொடர்ந்து வரக்கூடிய 5ஆம் வசனத்திலே அவரோடு கூட நாமும் உயிர் தெழுந்தோம் என்கிற அந்த சத்தியத்தை குறித்தும் நீங்கள் நானும் படிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் மரணம், அதோடு நாமும் இணைந்து விட்டோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய 4வது வசனத்தில் கிறிஸ்துவின் அடக்கம், அதோடு நாமும் இணைந்து விட்டோம், அதுவும் நம்முடைய நிலைப்பாடு. அதனை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதல், 5ஆம் வசனத்தில் காண்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுதல், அதுவும் நமக்கு ஒரு நிலைப்பாடு. பழைய மனுஷனுடைய சாயல் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம். இது நிலைப்பாடு, மறந்துடக்கூடாது, நிலைப்பாடு. இதைத்தான் நாம் எபேசியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது, உண்மையாவே நம்முடைய நிலைப்பாட்டை காண்பித்து கொடுத்துட்டு தான் அதை தொடர்ந்து அவனவன் பொய்யை பேசாமல் பிறனுடனே மெய்யை பேச கடவன், பொய்யை பேசாமல் மெய்யை பேச கடவன்கிற அந்த செயல்பாட்டுக்குள்ளே திருச்சபை கடந்து வர வேண்டும் என்று அங்கே ஆலோசனை போதனை கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், திருடக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், தூஷணம், அதெல்லாம் கசப்பு, கூக்குரல், மூர்க்கம், சகலவிதமான இந்த மூர்க்கம் எல்லாமே உங்களை விட்டு நீங்க கடவது. அப்போ அது மட்டும் இல்ல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்போ இது எல்லாமே, இந்த எல்லா செயல்பாடுமே எதை தொடர்ந்துதான் தேவன் நமக்கு ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், நிலைப்பாட்டை தொடர்ந்து செயல்பாடு வரும். நிலைப்பாட்டை தொடர்ந்துதான் செயல்பாடு இருக்கிறது. அதனால யாருமே வானத்திலிருந்து குதிச்சு விடல, யாருமே தற்செயலா பரிசுத்தமா வாழ்ந்துடலாம் அல்லது திடீர்னு பரிசுத்தம் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற எந்த காரியமும் கருத்துக்குள் உள்ள வரக்கூடாது. அதெல்லாம் நூதனமான போதனைகள். அதை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். ஏன் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளனா, வாசிக்க கேட்ட கலாத்தியர் 2வது அதிகாரம் 20 மற்றும் 21 பார்க்கிறோம். கிருபையை குறித்து பேசுகிறார், அதை தொடர்ந்து நீதியை குறித்து பேசுகிறார். 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கிருபையை குறித்து பேசுகிறார், நீதியை குறித்து பேசுகிறார். கிருபை, நீதி. அதுக்கு முன்பாக ஒன்று காரியம் சொல்ற 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பது நிலைப்பாடு. இது நிலைப்பாடு. கிறிஸ்துவின் மரணத்திலே நான் என்ன செய்யப்பட்டேன், நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், நானும் மரித்து விட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மரித்து விட்டேன் என்கிற அந்த சத்தியத்தை அறிகிற வெளிச்சத்துக்குள் வருகிறோமே, அது உண்மையாகவே நிலைப்பாடு. அந்த விசுவாசத்துக்குள் வருகிறோமே, அது நிலைப்பாடு. செயல்பாடு என்ன அப்படின்னா, அடுத்து சொல்றார் பாருங்க,
நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ அப்படி சொல்லும்போது, இப்போ அவர் நடந்து கொள்ற விதம், மாம்சத்துல பிழைத்திருக்கிறாரு, பார்க்கிறார், பேசுகிறார், பழகுகிறார், நடந்து போகிறார், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். அதுதான் நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். அப்ப இந்த நிலைப்பாடு இல்லாவிட்டால் செயல்பாடு இல்லை. இப்படி ஞாபகம், நிலைப்பாடு இல்லையே செயல்பாடு இல்லை என்கிற இந்த சுருக்கமான செய்தியை தான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதைத்தான் எபேசு சபைக்கு ஆவியானவர் சொல்லும்போது, எபேசு சபைக்கு சொல்லும்போது பாருங்க, எபேசுக்கு மொத்தம் 6 அதிகாரங்கள் தான். எபேசுக்கு மொத்தம் 6 அதிகாரங்கள் வருது. அதுல 2 பகுதியை நம்ம பிரிக்கலாம். சரிசமமாய் 2 பகுதியா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 அதிகாரங்களா பிரிக்கலாம். நீங்க முதல் 3 அதிகாரங்கள்ல பாருங்க, செயல்பாட்டு குறித்து நீங்க பார்க்க முடியாது, நிலைப்பாட்டு குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசி கொண்டு வருவார். அப்ப சபையானது முதலாவது அறிய வேண்டியது என்ன? நீங்களும் நானும் அறிய வேண்டிய முதற்கட்டமான காரியம் என்ன? நிலைப்பாடு. நிலைப்பாடு இருக்கும்போதுதான் அடுத்துதான் செயல்பாடு. முதல்ல ஒரு கம்பெனில நம்மள ஒருத்தங்க வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கூப்பிட்டு அப்படியே கிரியை செய்ய விட மாட்டாங்க. கூப்பிட்டு அப்படியே சிஸ்டத்துல உட்கார வச்சு எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. முதல்ல நிலைப்பாட பார்ப்பாங்க. நீ எவ்வளவு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன, உன்னுடைய படிப்பு எப்படிப்பட்டு, உனக்கு திறமை இருக்க, எபிலிட்டிஸ் இருக்க, உன்ன ஹாபிஸ் என்ன, முதல்ல நம்மளை ஸ்டடி பண்ணுவாங்க. நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சுவாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்கு, எவ்வளவு கட்டென்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கட்டென்ஷியல் அப்படின்னா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மகிட்ட எவ்வளவு கட்டென்ஷியல் பொட்டன்ஷியல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் அலசி பார்ப்பாங்க. அதுக்குதான் நம்ம இன்டர்வியூ வச்சு எக்ஸாம் வச்சு எதை அறியறதுக்கு தெரியுமா? நம்முடைய நிலைப்பாட்டு அறிவது. நிலைப்பாட வச்சுதான் அவன் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது தீர்மானிக்கப்படும். ஆகவே இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்னைக்கு சத்தியம் பேசக்கூடிய அநேக திருச்சபைகள் கூட, நாங்கள் தரமான சத்தியங்களை பேசுகிறோம், ஆழமான சத்தியங்களை பேசுகிறோம், கிறிஸ்துவின் சாயலை பற்றி பேசுகிறோம், நாம் இந்த உலகத்தை குறித்து பேசவில்லை, நாங்கள் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று பேசுகிறோம் என்று சொல்லுகிற தரமான சபைகள் கூட இந்த வெளிச்சத்தை அறியவில்லை, அறிந்து கொள்வதில்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இதை செய்யாத, இதை செய், கோபப்படாத, அப்புறம் பொறாமப்படக்கூடாது, தாழ்மையா இரு, இதெல்லாம் செயல்பாட்டை சொல்லி கொடுக்காங்க. நீங்க அநேக இடங்கள்ல பாருங்க, கணவன் மனைவி எப்படி இருக்கணும், தரமான சபைகளை தான் சொல்றேன், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ள கூடாது, அப்புறம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது மற்ற வேலை பார்க்கிற இடத்துலயோ எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி சிந்திக்கணும், எப்படி சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி இவ்விதமான போதனைகளை தான் கொடுக்கிறார்களே ஒழிய நிலைப்பாட்டை குறித்து பேசுறது இல்ல. இன்னைக்கு செயல்பாட்டை குறித்து மட்டும் பேசுறாங்க. நம்ம இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஜீவிக்கணும், சாத்தானுடைய கிரியைகளின்படி வாழக்கூடாது, இயேசு என்ன சொன்னாரோ அதுதான்படி வாழணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் என்னன்னா அந்த செயல்பாட்டை குறித்து தான் பேசுகிறார். நான் சொல்றேன், செயல்பாடு வரவே வராது. எதை வச்சுதான் செயல்பாடு தீர்மானிக்கப்படுகிறது அல்லது நிர்ணயிக்கப்படுகிறது என்று வேதத்துல பார்ப்போமே. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நான் வரும்போதுதான் அதை தொடர்ந்து நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ அப்படிங்கிற அந்த செயல்பாட்டுக்குள்ளே நான் வர முடியும். அப்ப அவர் நடமாடுகிற நிருபமாய் கடந்து போகிறார், நடமாடுகிற கிறிஸ்துவின் வார்த்தைகளாய் கடந்து போகிறார். அப்ப செயல்பாட்டை எப்போதுதான் ஆவியானவர் வெளிப்படுத்துறாருன்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒரு மனுஷி நிலைப்பாட்டை நன்கு உணரும் போதுதான். இன்னைக்கு 1008 காரியங்களை சொல்ல போறது இல்லை, எக்கச்சக்கமான காரியங்கள் இல்லை, 2 விஷயங்கள் தான். நிலைப்பாடு இல்லையேல் செயல்பாடு இல்லை. அப்ப நிலைப்பாடு என்ன? இப்ப எபேசு சபைக்கு 6 அதிகாரங்களை பார்க்கிறோம். முதல் 3 அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம், அவருடைய மரணம், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட விதம், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட விதம், அவர் எவ்விதமாய் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தார், அவர் சிலுவைக்கு போனது நிமித்தமாய், அவர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமாய், அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தமாய் நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நிலைப்பாட்டை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார் முதல் 3 அதிகாரங்கள்ல. 4வது அதிகாரத்துல தான் அவர் ஆரம்பிப்பார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, உங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்கிற சத்தியம். அப்புறம் தான் 4வது அதிகாரம் துவக்கத்துல தான் வருது.
நீங்க நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க, எவைகளை செய்யணும் எவைகளை செய்யக்கூடாதுங்கிறது அங்கேதான் தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் நான் கூட அடிக்கடி கூட சொல்லியிருக்கிறேன் மற்ற இடங்கள்ல, என்னன்னா இன்னைக்கு எனக்கு நல்ல போதனைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பார்த்தா சினிமா நடிகர்கள் கூட நல்ல போதனை சொல்றாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், காலஞ்சென்று போன பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்காங்களே, கவிஞர்கள், அறிஞர்கள், இவங்கள்ட்ட கேட்டா கூட, அறிஞர் அண்ணா போன்ற எத்தனையோ மனிதர்கள், மாமேதைகள், ஞானிகள்ட்ட எல்லாம் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொய் பேசணுமா சொல்லி கொடுப்பாங்க. பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசு, பொறாமப்படாத, பெருமைப்படாத, தாழ்மையா இரு. அப்ப அவங்களும் நல்ல போதனை சொல்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ளாவிடில் செயல்பாடு வெற்றிகரமாய் அமையாது. அதனாலதான் நீங்க வேதத்துல கவனிச்சு பாருங்க, எந்த இடத்தை நீங்க பார்த்தாலும் சரி, முதல்ல எதை குறித்து பேசுவார் தெரியுமா? நிலைப்பாட்டு குறித்து தான் முதல்ல பேசுவார். நீங்க தாராளமா பைபிளை வாசிக்கலாம். நிலைப்பாட்டை குறித்து பேசுவார். அதை தொடர்ந்து தான் செயல்பாட்டு குறித்து பேசுவார். அப்ப எபேசியர் முதல் 3 அதிகாரங்கள்ல கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் எங்கே இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படிப்பட்ட சிருஷ்டிகளா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம் என்ன, கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, நாம் எந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், நாம் யாரா இருந்தோம், நாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் செய்த அந்த காரியங்கள் என்ன, ஆண்டவர் சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினுடைய அந்த சத்தியங்களை பற்றுகிற விசுவாசத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன என்பதையே முதலாவது காண்பித்து கொடுத்து, அதை தொடர்ந்து செயல்படுகிற கிறிஸ்தவத்தை குறித்து பேசுகிறார். அதனாலதான் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், யாராவது பரிசுத்தமா வாழ்வது எப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதெல்லாம் கூட நான் உண்மையிலே சொல்ல, தப்பா நினைக்காதீங்க, அந்த செய்திகளை நான் மார்க்கே கொடுக்கறது கிடையாது. நீ பரிசுத்தமா வாழ்றதுக்கு வழியை நீ இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு அரசியல்வாதி கூட சொல்லி கொடுப்பாங்களே. எது காரியம் அப்படின்னா, நிலைப்பாடு இல்லாவிட்டால், அதான் என்னை அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அநேக தரமுள்ள கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க கூட இத மெச்சிக்கிறாங்க. எங்க ஊழியக்காரங்க, எங்க மூத்த போதகர் எங்களை அழகா சொல்லி கொடுத்திருக்காரு, கோவப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. எந்த சபையில பேசுவாங்களா? இன்னைக்கு எத்தனையோ சபைகள் பணத்தை பத்தி பேசுது, தசமபாத்தை பத்தி பேசுது. எங்க போதகர் எப்படி தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலை குறித்து பேசுவாரு. நம்ம கிறிஸ்துவின் சாயலை போல மாறணும், நாங்கள் பரிசுத்தமாய் மாறணும், நம்ம இப்படி நடக்கணும், இப்படி நடக்க கூடாது. எவ்வளவு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு தக்க போதனை சொல்றாங்க தெரியுமா? நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் சொல்றாங்க தெரியுமா? நான் சொல்றேன், இதுவும் வஞ்சகம்தான், இதுவும் ஒரு விதமான வஞ்சகம்தான். அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம இடத்துல ஆதாம் இருக்கிற வரைக்கும் சாத்தியமாகுமா? பரிசுத்த வாழ்க்கை சாத்தியப்படுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளால வாழ முடியுமா? பரிசுத்தமாய் வாழ முடியுமா? ஆதாமை கையில வைத்துக் கொண்டு பரிசுத்தமா வாழ முடியுமா? இல்லை. ஆதாமுக்கு கிறிஸ்து சிலுவையிலே முடிவு கட்டி விட்டார் என்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் பரிசுத்த வாழ்க்கை சாத்தியமாகும். வெறுமனையா பரிசுத்த வாழ்க்கையை காண்பித்து கொடுப்பது அது ஏட்டு சுரைக்காய் தான். ஏட்டு சுரைக்காய் படிப்பினதான், அது கறிக்கு உதவாது. ஏட்டு சுரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வரையப்பட்ட ஒரு சுரைக்காய் கறிக்கு என்ன செய்யாது, எவ்வளவுதான் வரைஞ்சு போட்டாலும் அது கறிக்கு என்ன செய்யாது, உதவாது. அந்த கதையாயிரும். அதனாலதான் பிரியமானவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை எதுல இருந்து தான் வெளிப்படுது? பரிசுத்தமான வாழ்றோங்கிறதா செயல்பாடு. கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறோம் என்பதுதான் செயல்பாடு. நிலைப்பாடுக்குள்ளே வராத பட்சத்தில் செயல்பாடு பூஜ்ய நிலைமையிலேயே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, வாழ முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, தடுமாறுகிறேன், என்னால ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியல, கர்த்தருக்காக செயல்படணும்னு நினைக்க முடியல. நான் சொல்றேன், செயல்படணும் அப்படின்னா, செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமையானால், நீங்களும் நானும் அறிய வேண்டிய பிரதானமான சத்தியம் என்ன? நிலைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் நானும் அறிய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன? நிலைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, கலாத்திய சபை ஏன் செயல்பட முடியல? மாம்சத்தின்படி நடக்குது, அப்படித்தானே? மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருக்காங்க, கர்த்தருக்காக செயல்பட முடியல, உத்தமமா வாழ முடியல, சத்தியத்தை விட்டுட்டாங்க. அப்போ ஏன் வாழ முடியலன்னா பவுல் அதை காமிச்சு கொடுக்கிறாரு.
என்ன காமிச்சு கொடுக்கிறாரு? கலாத்தியர் 1:6 நாம் பார்க்கும்போது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அப்போ என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ நிலைப்பாட்டை விட்டுட்டதுனாலதான் நீ விழுந்து போயிட்ட அப்படின்னு சொல்றார். கவனிக்கீங்களா? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை, அந்த கிருபையை விட்டுட்டாங்க. அதனாலதான் தொடர்ந்து வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:4 சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்களாக விரும்புகிற அவர்கள் பாருங்க, அவர்கள் கிருபை நின்று விழுந்து போனார்களாம். கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கிருபை நின்று அவர்கள் விழுந்தீர்கள் சொல்லி சொல்றார். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து எதிலிருந்து விழுந்தீங்க? கிருபை நின்று விழுந்தீர்கள். ஏன்னா இப்ப உங்களுடைய செயல்பாடு மோசமான ஒரு இடத்துக்குள்ள போயிடுச்சு. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள வந்துட்டாங்க. அப்ப பவுல் எதுல கை வைக்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நீங்க நிலைப்பாட்டுல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுல இருந்து விழுந்தீங்கன்னு சொல்றாரு. நீங்க மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கு அவர் என்ன காமிச்சு கொடுக்கணும்? நீ ஏன் இப்படி செஞ்சுட்ட, நீ இப்படில செஞ்சிருக்கணும், அப்படில சொல்லிருக்கணும் இல்ல. எங்க சொல்றாருன்னா நிலைப்பாடு. அந்த கிருபையிலிருந்து நீ விழுந்துட்ட. அந்த கிருபையை காத்துக்கொள்ள முடியல. அந்த கிருபையை நீ பெற்றிருந்தாய், அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீ விழுந்துட்டேன்னு சொல்றாரு. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். நீ தாராளமா பைபிளை பார்க்கலாம். இதெல்லாமே எவ்வளவு தெளிவாய் காண்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதனாலதான் 3:1 பேசுற கலாத்தியர் 3:1 என்ன சொல்லி கொடுக்கிறாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அப்போ செயல்பாட்டை குறித்து பேசுறாரு. அப்படிதானே? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பேர் தான் என்னது? செயல்பாடு. சரிதானா? அப்போ இதுல உன்னை மயக்கிட்டான். அப்ப நீ ஆரம்பத்துல என்ன நிலைப்பாடு பெற்றிருந்தன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. இது செயல்பாடா நிலைப்பாடா? உங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. இது நிலைப்பாடு. கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. ஆமா, அவர் நம்ம தம்மை நினைச்சிருக்காரு. நமக்கு நினைச்சிருக்காரு. ஆமா, காண்பித்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நிலைப்பாடு. இது நிலைப்பாடு. பெரியமானவர்களே, இது நிலைப்பாடு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நிலைப்பாடு. இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களுக்காக சிலுவையில பலியானார். அதை பற்றுகிற விசுவாசம் எனக்கு வருது. பாத்தீங்களா? இதுக்கு பேர் நிலைப்பாடு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நிலைப்பாடு. நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நிலைப்பாடு. நீதியை வெளிப்படுத்துகிற பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் செயல்பாடு. இப்ப பவுல் என்ன சொல்றாருங்க? நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யாருன்னா உங்களுக்கு புரியுதா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு பேர் என்ன பேரு? செயல்பாடா நிலைப்பாடா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு பேரு செயல்பாடு. அப்ப இந்த செயல்பாட்டை குறித்து கேள்வி கேட்கிறார். நீ செயல்படாதபடிக்கு உன்னை மயக்கினவன் யார்? அது அர்த்தம், உண்மையான அர்த்தம் இதுதான். நீ உன்னை செயல்படாதபடிக்கு உன்னை மயக்கினவன் யார்? அதான் அர்த்தம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? அப்படின்னா உன்னை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்படாதபடிக்கு உன்னை மயக்கினவன் யாருன்னு கேட்கிறார். கேட்டுட்டு எதை நினைவுபடுத்துறார் தெரியுமா? நிலைப்பாட்டை காண்பிக்கிறார். இந்த நிலைப்பாடு உனக்கு இருந்துச்சே, இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உனக்கு இருந்துச்சே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. பாஸ்டர் சொல்லி பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அப்போ செயல்பாட்டை சரி செய்வதற்கு, செயல்படும் கிறிஸ்தவர்களாய் ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு இங்கே ஆவியானவர் எதை ரிமைண்ட் பண்றார், எதை நினைவுபடுத்துகிறார் என்று சொன்னால் நிலைப்பாட்டை குறித்து நினைவுபடுத்துகிறார். நிலைப்பாட்டை நினைவுபடுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. ஏன் நம்மளால பரிசுத்தமும் வாழ முடியல? ஏன் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை ஜெயிக்க முடியல?
ஏன் கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியல, ஏன் தேவனுக்காக செயல்படுகிறவர்களாய் இந்த பூமியில நம்மளால காணப்பட முடியவில்லை என்று சொன்னால், அதுக்கு ஒரே ஒரு காரணம், திட்டவட்டமா சொல்வேன், இந்த விசுவாசத்தின் மூலமாய் நாம் அனுபவிக்க வேண்டிய நிலைப்பாட்டிலே தவறு இருக்கிறது. நிலைப்பாட்டை நாம் விட்டுவிட்டோம். அதனாலதான் பாருங்க, எபேசு சபையை அவர் இவ்விதமாய் நடத்துகிறார். இவ்விதமாய் பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தூஷணம் எல்லாத்தையும் விட்டு விலகணும், அதெல்லாம் முதல்ல சொல்லல. அவ எதை காண்பித்துதான் செயல்பாடு இருக்குன்னு சொல்றாருன்னா, நிலைப்பாட்டை காமிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் உண்டான சுயாதீனம் எப்படிப்பட்டது, சுயாதீனம் எப்படிப்பட்டது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே என்ன செய்யுங்க? அந்த நிலைமையில தான் நிலை கொண்டிருக்க சொல்றாரு. அப்ப கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நம்ம நிலை கொண்டிருக்கணும். நிலை கொண்டிருந்தால்தான் நம்முடைய செயல்பாடு அவருக்கு உகந்ததாய் காணப்படும். இது கலாத்தியர் மட்டும் இல்ல, எபேசு சபையிலையும் இவ்விதமான ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால பவுலால சொல்ல முடிஞ்சது, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இதுக்கு பேர் நிலைப்பாடு. ஆயினும் பிழைத்திருக்க, ஆமா, இதுவும் நிலைப்பாடுதான். அவருடைய மரணத்தை பற்றிய விசுவாசத்தினால என் பழைய மனுஷன் மரித்து விட்டான், அவருடைய சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே என்னுடைய பழைய வாழ்க்கை இல்லை, இனி என்னுடைய பழைய மனுஷன் என்னில் பிழைத்திருக்கவில்லை, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆம், இதுவும் நிலைப்பாடுதான். இந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டேன், செயல்படணும். அதான் சொல்றாரு, இந்த நிலைப்பாட்டை கொண்டுதான் நாம் செயல்பட முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பிக்கிறார். அப்ப கலாத்திய சபை ஏன் செயல்படுகிற கிறிஸ்தவர்களா இல்லை? செயல்படுகிற விஷயங்கள்ல மாம்சத்தின்படி ஏன் நடந்தார்கள்? நிலைப்பாட்டிலே நிலைத்திருக்கவில்லை. அதனால அவர்களுக்கு திரும்ப திரும்ப காண்பிக்கப்படுது என்னன்னா, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள், நிலை கொண்டிருங்கள். நீங்க கிருபையிலிருந்து விழுந்ததுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அதே கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றார், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் இங்கே எதை வைத்தது சொல்றாரு தெரியுமா? சுயாதீனம். சுயாதீனம்ங்கிறது நிலைப்பாடு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ ஒரு கைதி இருக்கிறார், பல வருடங்களாய் சிறையிலே அடைக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், பலவிதமான இன்னல்களோடு கூட. அந்த கைதியை ஒரு நாள் விடுதலை பண்ணுகிறார்கள். ஒரு நாள் விடுதலை பண்ணுகிறார்கள். விடுதலை ஆகிறது என்பது நிலைப்பாடு தான். விடுதலைங்கிறது நிலைப்பாடு தான், அந்த மனுஷனுடைய செயல்பாடு கிடையாது. விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்வான்? செயல்பட ஆரம்பிக்கிறான். அதே போலதான் நாமும் உலகத்தின் ஆசாபாசங்களிலே, உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளே, பலவிதமான மாம்ச இச்சைகளுக்குள்ளே மரித்தவர்களாய் காணப்பட்டிருந்தோம். அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதான் நிலைப்பாடு. உயிர்ப்பித்தார். நமக்கு கிடைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமா, கிறிஸ்துவின் இரத்தம், மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் சிந்தித்து அவைகளை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுகிறோமே, அதற்கு பெயர்தான் நாம் நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்கிற அர்த்தம். ஆனால் இந்த நிலைப்பாட்டு தொடர்ந்துதான் செயல்பாடு இருக்கும் என்பதை திட்டவட்டமாய் அங்கு வேதம் காண்பிக்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா, கொலோசு சபையை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அங்கேயும் முதல் 2 அதிகாரம் என்ன சொல்லப்படும் தெரியுமா? நீங்க 3 நாள்ல தான் பார்ப்பீங்க. 3 நாள்ல தான் எதை விசேஷம் பார்க்க முடியும்னா, செயல்படுற காரியங்களை குறித்து, எவைகளெல்லாம் வெறுத்து தள்ளணும், எவைகளை பழைய சாயலை கலைந்து புதிய மனுஷனுடைய சாயலை தரித்து கொண்டிருக்கீங்கிற அந்த வெளிச்சத்தை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா எதை வச்சே இந்த செயல்பாட்டை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானுடைய ஒத்தாசையோடு சபைக்கு தெரியப்படுத்தினார் என்று சொன்னால், நிலைப்பாட்டை வைத்தே செயல்பாட்டை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அது எபேசு சபையா இருக்கட்டும், கொரிந்து சபையா இருக்கட்டும், கலாத்திய சபையா இருக்கட்டும், கொலோசை சபையா இருக்கட்டும், ஏன் தெசலோனிக்கே சபையா இருக்கட்டுமே. தெசலோனிக்கே சபை எப்படி நடக்குது, எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடக்கணுங்கிறத காரியத்தை காண்பித்து கொடுக்க முன்பாக தெசலோனிக்கே சபை எங்க இருந்து எங்க வந்துச்சுங்கிற நிலைப்பாட்டை காமிக்கிறார். அவர்கள் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்பின விதத்தை காமிச்சு கொடுத்தாரா இல்லையா? காமிச்சு கொடுத்தாரா இல்லையா? 1 தெசலோனிக்கே முதல் அதிகாரத்துல பாக்குறோமா இல்லையா?
அவர்களுடைய நிலைப்பாட்டை காண்பிக்கிறார். அவர்கள் எவ்வளவு அருவருப்புகள் இருந்து ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்பினார்கள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை காண்பித்து கொடுத்துட்டு தான் அவங்களுடைய அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் வெளிப்படு, செயல்பாடுக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிலைப்பாட்டை முதல்ல அறியணும். நீங்க அப்படி நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் தேவனுக்காக வைராக்கியமாய் செயல்படக்கூடியவர்களாய் நீங்கள் நானும் காணப்படுவோம் பிரியமானவர்களே. அதனாலதான் பவுல் அங்க சொல்றார் பாருங்க, முதல்ல கிருபையை நான் விருதாவாக்க மாட்டேன்னு சொல்றார். தேவனுடைய கிருபை நான் விருதாவாக்குகிறது இல்லை சொல்றார். நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே சொல்றார். அப்ப கிறிஸ்து மரித்தது நிலைப்பாடு, அதுல எனக்கு நிலைப்பாடு இருக்கு. அப்ப நீதி, அதை தொடர்ந்து நீதி வெளிப்படணும், செயல்பாடு. அதனால அவர் சொல்றார், தேவனுடைய கிருபை நான் விருதாவாக்குறது இல்லை, ஏன்னா நீதி வெளிப்படணும். நீங்க தேவனுடைய கிருபை நான் விருதாவாக்கிட்டால் நீதி வெளிப்படாது. அதனாலதான் ரோமர் 5வது அதிகாரத்துல கிருபையை பத்தி பேசிட்டே இருப்பாரு. கிருபை, அது தொடர்ந்து நீதி ஈவு வெளிப்படுது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு உண்டான சுயாதீனத்தை நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காய் செயல்படுகிறவர்களாய் நீங்கள் நானும் காணப்படுவோம். மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்த சுயாதீனம் எவ்வளவு மகிமையானது என்பதை நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அதிகமாய் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா நாம் செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் காணப்படுவோம் பிரியமானவர்களே. அதனாலதான் இங்கே நமக்கு திட்டவட்டமாய் காண்பிக்கப்படுகிறது. நாமும் கூட இன்றைக்கு கேட்கிற இந்த வேத வசனங்களின் அடிப்படையில முதலாவது நான் நிலைப்பாட்டை அறியணும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த நிலைப்பாடு என்ன, எந்த நிலைமையில என்னை கொண்டு வைத்திருக்கிறார். பாவியாய் இருந்தேன், அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவர் எனக்காக நம்முடைய ஜீவனையை கொடுத்தார். அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், ஆம் அது நிலைப்பாடு. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், ஆம் அது நிலைப்பாடு. என்னுடைய கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்திலே என்னுடைய பழைய மனுஷன், ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான், ஆம் அது நிலைப்பாடு. அதை தொடர்ந்து கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். அதை பற்றுகிற விசுவாசத்தினாலே இனி என்னுடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன் இல்லை, கிறிஸ்துவை என்னில் பிழைத்திருக்கிறார், ஆம் அது நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போதுதான், இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நாம் வரும்போதுதான் ஆண்டவருக்காய் பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் இந்த பூமியிலே செயல்படுகிற கிறிஸ்தவர்களை காணப்படுவோம் பிரியமானவர்களே. ஆகவே நிலைப்பாடு இல்லையே செயல்பாடு இல்லை என்பதை இன்னைக்கு திட்டவட்டமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல எப்படி ஜெபிக்கலாம், எப்படி ஜெபிக்க கூடாது, ஹவு நாட் டு ப்ரே, ஹவு நாட் டு கிவ் அண்ட் ஹவு நாட் டு ஃபாஸ்ட், எப்படி உபாசிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க கூடாது. இந்த உபதேசம் எனக்கு எதுக்கு? இந்த உபதேசம் எனக்கு எதுக்கு? முதலாவது நான் நிலைப்பாட்டை நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள எனக்குண்டான சுயாதீனத்தை நான் தெளிவாய் நான் அறிந்து கொண்டேன் என்றால், அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வருவேன் என்றால், அதை தொடர்ந்துதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு வெளிப்படுகிறது. அதனாலதான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது, அதுக்கப்புறம் தான் அந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கி. ஆமா, நாம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. ஆவியானவர் தானே எபேசு நிருபத்தை கொடுக்கிறாரு. அப்ப ஆவியானவர் தெரியாதா? முதலாவது எபேசு திருச்சபையை எப்படி ரிமைண்ட் பண்றாரு? முதல்ல என்ன ரிமைண்ட் பண்றாரு? முதல்ல போதனை கொடுக்கிறாரா? இல்லை. செயல்படுவதற்கு வேண்டிய போதனை கொடுக்கிறாரா? இல்லை, இல்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்ட சுயாதீனத்தை அடைந்திருக்கிறார் என்கிற அருமையான காட்சியை காண்பித்து கொடுக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக யாரா இருக்கிறார்கள் என்று காண்பித்து கொடுக்கிறார். அதை தொடர்ந்துதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை ஏன் நாம் இவ்வளவு அதிகமாய் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் நானும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அறிந்து உணராவிட்டால் அவருக்காக செயல்படுகிறவர்களாய் காணப்பட முடியாது என்பதை இங்கே நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் கலாத்திய சபையுடைய பிரச்சனை அதுவாய் இருந்தது. அவர்கள் எங்க நிலைப்பாட்டை விட்டுட்டாங்களோ அங்க எதுவும் விடுபட்டுட்டு செயல்பாடும் அற்று போகிறது. அதனாலதான் சத்தியத்தை கீழ்ப்படியாம போகத்துக்கு உங்க மனதை மயக்கணும் யார் அப்படின்னா, நீ செயல்படக்கூடாதுன்னு உன்னை முடக்கி போட்டானே,
என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. நீ அதை விட்டுட்ட, கிருபை நின்று கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் சொல்லி சொல்றாரு. கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்ப கிருபையிலிருந்து விழுந்தது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சுயாதீனத்திலிருந்து விழுந்தீர்கள். அந்த நிலைப்பாட்டை காத்துக்கொள்ளவில்லை, அந்த நிலைப்பாட்டை பற்றி கொண்டிருக்கவில்லை. அதுதான் உன்னுடைய மாம்சத்தின்படியான செய்கைக்கு காரணம். உன் செயல்பாடு மோசமாய் போனதுக்கு காரணம் என்ன? நீ நிலைப்பாட்டில் இல்லை. இந்த நிலைப்பாட்டில் இருக்க 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 சந்தோஷம் தான். இந்த நிலைப்பாட்டில் இருக்க இருக்க கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், மகிமை நம்பிக்கை எனக்குள் இருக்கிறார், என் பாவங்கள் அனைத்தையும் எனக்கு மன்னித்து இருக்கிறார். பாருங்க எவ்வளவு அருமையான சத்தியங்கள். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து. எபேசு சபையே ஒரு உதாரணத்துக்கு, எபேசு சபையே உன் பாவங்கள் எல்லாத்தையும் உனக்கு ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். பாரு, உன்னை அவருடைய இரத்தத்தை சிந்தி கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே உன்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து இருக்கிறார். உன்னை அக்கிரமங்களை மறிச்சு கடந்த உன்னை உயிர்ப்பித்தா. முன்னே நீ இப்படி கடந்த உன்னை எப்படி விடுவித்தார் பார். உன் மேல எவ்வளவு அன்பு வச்சு உன்னை விடுவித்தார். விடுவிச்சது மட்டும் இல்ல, உன்னை உன்னதங்கள் அவரோடு கூட உட்காரம் செய்தார். எபேசியர் 2:7 பார்க்கிறோம். இது இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை குறித்து அருமையான சத்தியங்கள் காண்பித்து கொடுக்க செயல்படுகிறவர்களாய் அடுத்து மாற்ற முடியும். அதனாலதான் எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தல முதல் அதிகாரம், மன்னிக்கவும், எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் துவக்கத்துல வாசிக்கும் போது பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆகிய உன்னிடத்துல ஒரு குறை உண்டு சொன்னார். பாத்தீங்களா? என்னன்னா அவன் நிலைப்பாட்டை விட்டுட்டான். அதனாலதான் ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை என்ன செய்தாய்? விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிறேன், கிரியைகள் இருக்கு, அப்படி செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு. ஆனா நிலைப்பாட்டில் உள்ள தவறு அங்க சுட்டி காட்டுகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். நாம் இவ்விதமாய் பாருங்க, இவ்விதமாய் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிலைப்பாட்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். அதான் இன்னைக்கு இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீதிமானாக்கப்படுறது ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்? கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கத்தில் நம்முடைய பழைய மனிதன் உரிந்து போடப்படுகிறான், நம்முடைய பழைய வாழ்க்கை சிதைந்து போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லுகிறோம்? அவருடைய உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவே நம்மில் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த நிலைப்பாட்டை ஏன் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறோம் என்றால், இந்த நிலைப்பாட்டை பொறுத்துதான் நம்முடைய கிறிஸ்தவத்தில் செயல்பாடு இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை பற்றி கொண்டிருக்கும் போதுதான், இந்த சத்தியங்களை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த சுயாத நிலைமையை நான் உணர வேண்டும். சாத்தான் அவ்வப்போது கூட பேசுவான், வருவான் கூட கிறிஸ்து இல்லைன்னு சொல்லுவான், அவர் உன் பாவங்களை மன்னிக்கலன்னு சொல்லுவான். சாத்தான் செயல்பாடே எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம நிலைப்பாட்டெல்லாம் கை வைப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்மளை செயல்படாத கிறிஸ்தவர்களாய் முடக்கி போட வேண்டுமே. ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச ஆயுதம் என்ன தெரியுமா? அவன் செயல்பாட்டில் கை வைக்க மாட்டான். அவனுக்கு தெரியும், நிலைப்பாட்டில் கை வச்சிட்டோம்னா செயல்பாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவனுக்கு தெரியும். அதெல்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? நம்ம கிட்ட அப்போ அவ்வப்போது என்ன சொல்லுவான் தெரியுமா? இவ்வளவு பிரச்சனையை பார்க்க கத்துறவன் கூட இல்லைல்ல, அப்படி அந்த நிலைப்பாட்டில் தான் கை வைப்பான். அவரும் பாவத்தை மன்னிக்கலப்பா, நீ தான் சொல்லிட்டு இருக்க அவரு என்ன உன்னதங்கள் அவரோடு உட்கார வச்சிருக்கான்னு சொல்ற, அதெல்லாம் கிடையாது, நீ தப்பு பண்ணிட்டீல்ல, அந்த நிலைப்பாடு உனக்கு இல்லப்பா, அந்த சுயாதீனத்தெல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு அவன் பாவங்களை மன்னிக்கல, இப்படியே தான் பேசுவான். பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னா செயல்பட விடாதபடிக்கு ஒரு விதமான அவிசுவாசமான எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமா நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய அந்த சுயாதீனத்தை நம்மை விட்டு விலக்குவதற்கு சத்துருவானவன் பெரிதும் முயற்சிக்கிறான். அதனாலதான் நம் பிரியமானவர்களே, நம்ம வெகு ஜாக்கிரதையா இருந்து இந்த நிலைப்பாட்டை சரிப்படுத்தணும். கிறிஸ்து எனக்கு உண்டாக்கின அந்த சுயாதீனம் என்ன? என் பழைய வாழ்க்கையை அவர் எங்கே களைந்து போட்டார்? மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் எங்கே களைந்து போடப்பட்டது? கிறிஸ்துவின் கல்வாரியிலே. அந்த நிலைப்பாட்டை நான் அறிய 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 இனி நான் தேவனுக்கென்று தான் பிழைத்திருக்க முடியும், அவருக்காக தான் நான் வாழ்வேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தானா என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன், நீதிக்கு பிழைத்திருப்பதற்கு நாம் பாவத்துக்கு மரித்தோன்னு போட்டிருக்கா, இல்ல பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்குன்னு போட்டிருக்கா? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அப்ப செத்துங்கிறது வரும்போது அந்த நிலைப்பாட்டை நான் பார்க்கும் போது ஆண்டவருக்காக நான் பிழைக்க முடியும்.
அதுதான் வேதத்தில் சொல்லப்படும். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் பிழைப்பை பத்தி பேச முடியும். அவருக்காக நான் வாழுகிறேன், அந்த இடத்துக்கு நான் வர முடியும். பழைய மனுஷன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும், பழைய மனுஷனுடைய கதை என்னன்னே தெரியாத வரைக்கும், புதிய மனுஷனுடைய சிருஷ்டிப்புல எப்படி நாம் வாழ முடியும்? புதிய மனுஷனுடைய சாயலில் எப்படி நாம் பிழைத்திருக்க முடியும்? ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கேட்கிறது எவ்வளவு வார்த்தையின்படி, ஆண்டவரே, நிலைப்பாட்டிலே உம்முடைய சுயாதீனத்தை, நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சுயாதீனத்தை நான் அதிகமாய் உணர்ந்து அனுபவித்து, நான் உமக்கென்று உத்தம கிறிஸ்தவனாய், பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவனாய், இந்த பூமியிலே உமக்கென்று நான் செயல்படுகிறவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? நிலைப்பாடும் செயல்பாடும். நிலைப்பாட்டை அறிந்து உணராவிட்டால் செயல்பாட்டுக்குள்ளே வரவே முடியாது, எக்காலத்தில் வர முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், நான் அவரை தெரியும், ஆண்டவரை தெரியும், ஆண்டு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த சுயாதீனத்தை, அந்த நிலைப்பாட்டை நான் உணராத பட்சத்தில் பரிசுத்தமாய் நடக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்தப்படவே படாது. அதற்கு எபேசு சபை, கலாத்திய சபைன்னு சொல்லி எல்லா சபைகளும் நமக்கு சாட்சி, எல்லா சபைகளும் நமக்கு சாட்சி. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற அந்த நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து, நமக்கு ஆண்டு நம்மை எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை கொண்டு வந்தார் என்கிற அந்த நிலவரத்தை உணர்ந்து ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூதா கூட யார் எப்படி கெட்டு போனாங்க, எப்படி வாழணுங்கிற காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறதுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லிதானே ஆரம்பத்தில் சொல்றார். போராடணும், ஆமா, செயல்படுற கிறிஸ்தவங்களா இருக்கணும். அதுக்கு முன்னால நமக்கு என்ன ஒப்புவிக்கப்பட்டது? விசுவாசம் ஒப்புவிக்கப்பட்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. அப்ப இந்த நிலைப்பாடு எனக்கு இருக்கு. விசுவாசத்தினாலே நான் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தினாலே நான் ரட்சிப்பை பற்றி கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தினாலே அபிஷேகம், விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபைகள், விசுவாசத்தினாலே பரிசுத்தாவியானவரை நான் பற்றி கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தினாலே பழைய மனுஷனுடைய சாயலை களைந்து போட்டு இருக்கிறேன், விசுவாசத்தினாலே நான் புதிய மனுஷனுடைய சாயலை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தினாலே நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சுதந்திரத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த நிலைப்பாடு தான் அந்த விசுவாசம். பரிசுத்தவானுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆகவே பிரியமானவர்களே, ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தான் போராடணும். ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தான் போராடக்கூடிய கிறிஸ்தவத்தை எதிர்பார்க்கிறார். முதல்ல ஒப்புவிக்கப்பட்டது, இரண்டாவது தான் போராட வேண்டியது. இப்ப சொல்லுங்க, ஒப்புவிக்கப்பட்டதை நம்ம இந்த செய்தி தலைப்பை வச்சு சொல்லுங்க. ஒப்புவிக்கப்பட்டதை எதுல பார்க்கணும்? நிலைப்பாடு. நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு நிலைப்பாடு. இரண்டாவது போராடுறது செயல்பாடு. அப்ப இந்த விசுவாசம் ஒப்புவிக்கப்படலன்னா போராடுறதை பத்தி அது விருதாவானது. அதான் பவுல் சொல்லிட்டார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதுன்னு சொல்லிட்டார். நாம் இருக்க இடத்திலே நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நாளே சொல்லப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாமே அர்ப்பணம் செய்வோம். நிலைப்பாடு இல்லையே செயல்பாடு இல்லை. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு கொடுத்த சுயாதீனத்தை தெளிவுற உணர்ந்து அறிந்தவர்களாய் அதிலே நிலைத்திருப்போமேயானால் நாம் அவருக்காக செயல்படக்கூடியவர்களாய் எழும்புவோம் என்பதை வேத வசனங்கள் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, அருமையான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே ஆண்டவரே, எங்களுடைய தியானத்திற்காக நிலைப்பாடும் செயல்பாடும் என்கிற ஒரு கருப்பொருளை எங்களுக்கு தந்திரதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உண்மையாகவே கிறிஸ்துவானவர் எங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சிதைக்கும்படிக்கு, எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாசமாக்கும்படிக்கு, ஆண்டவரே எங்களை எல்லா விதமான அக்கிரமங்களில் நின்று விடுவிக்கும்படிக்கு உமையை நீர் பலியாய் ஒப்பு கொடுத்து, அது நிமித்தமா எங்களுக்கு கிடைக்க பெற்ற ஆசீர்வாதங்களை நினைத்தருளும்படி இந்த நேரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிலைப்பாட்டை நான் எந்த அளவுக்கு உணர்ந்து அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளாக நாங்கள் செயல்பாடு கர்த்தருக்கென்று நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை அனுபவிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அந்த கலாத்திய சபை விழுந்து போனது நாங்கள் விழுந்து போகாமல், ஆண்டவரே, நீர் ஆரம்பத்திலே எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட அந்த நிலைப்பாட்டை தந்தீரோ, எங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே எங்களை வைத்தீரோ,
அந்த நிலைமையை நாங்கள் உணர்ந்து, நாங்கள் எதற்காக என்று அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் எங்களை எப்படி ஆண்டவர் ரட்சித்தார், எப்படியா நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், எவ்விதமாய் இந்த ரட்சிப்பை பெற்றோம், எவ்விதமாய் நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நூதனமான எந்த ஒரு தப்பறையான உபதேசமோ எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்மை விட்டு பிரித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிலுவையிலே அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாய் உடைய மரணமற்ற அடக்கமற்ற உயிர்த்தெழுதலின் மூலமாய் நீர் எங்களுக்கு கிடைக்க பண்ணின எல்லா அந்த சுயாதீனத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தறிந்தவர்களாய் உமக்குள்ளே நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கென்று செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.